Glory to God. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்துள்ளதான வேத வசனம் சங்கீதம் 50:2. Psalm number 50 verse 2. சங்கீதம் 50:2. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறான். அல்லேலூயா. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சீயோன் என்றால் சபை, சபையை குறிக்கும். அந்த சபை ஒரு பூரண சபையாக காணப்பட வேண்டும். சில தேவாலயங்களிலே அந்த வார்த்தைகள் எழுதப்படும், பூரண சுவிசேஷ சபை என்று எழுதப்படும். நம்முடைய ஏகி சபையுடைய சிம்பலிலே காணப்படும் ஆல் த காஸ்பல், ஆல் த காஸ்பல் என்று அந்த சிம்பல்ல இருக்கும். ஒவ்வொரு சபையும் பூரண சபையாக காணப்பட வேண்டும், பூரண வடிவாக மாற வேண்டும். சீயோனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சீயோன் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், சீயோன் என்றால் சபை என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த சீயோன் 3 விதமாக சங்கீதம் 102 நாம் பார்க்கிறோம். 3 வித சீயோனை குறித்து சங்கீதம் 102 நாம் பார்க்கிறோம். முதல் இது என்ன அப்படின்னா, சங்கீதம் 102:15 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தமது மகிமையில் வெளிப்படுவார். அவர் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்லுகிறது. இது பரலோக சீயோனை குறிக்கிறது. இது பரலோக சீயோன். நம்முடைய தேவன் வருவார். நீங்கள் எபிரேயர் 12:22 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆவியுடைய ரத்தம் பேசுவதை பார்த்து நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுதந்திரம், இது பரலோக சீயோன். அந்த பரலோகத்தில் உள்ள அந்த சீயோனை குறித்து சொல்லுகிறதா அந்த வேத வசனம் எல்லாம். நாம் எல்லாரும் அந்த சீயோனை போல இந்த பூலோக சீயோனிலே, இந்த பூலோக சீயோனிலே, அதுக்கடுத்தது சபையாகிய சீயோனிலே நாம் எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்த 25 வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:25, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரலோக சீயோன். அடுத்தது
102:13 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். 13 தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள் வந்துவிட்டது. அந்த நாட்கள் வந்துவிட்டது. இது பூலோக சீயோன். தேவனின் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த காலம், அது இந்த காலம். இப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம், சட்டசபை அமைச்சரவை எல்லாமே நெதன்யாகு, இஸ்ரவேல் பிரதமர், அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, ஹமாஸ் படையினரை, அதாவது காசாவை பிடிப்பதற்கு முன்பதாக ஹமாஸ் படையினர் அவ்வளவு பேரத்தையும் நிராயுதபாணியாக மாற்றணும். ஆயுதமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவ்வளவு ஆயுதத்தை பறிச்சுட்டு அவங்களை நிராயுதபாணியாக ஆக்கணும். அந்த ஹமாஸ் படையினருக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அந்த காசாவை பிடித்து அங்கு வேறு சிலருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த பட்டத்தை பிடிக்க வேண்டும் என்று அந்த அமைச்சரவையிலே ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன? அதை பிடித்தால்தான், அதை பிடித்தால்தான் அங்கு ஆலயம் கட்ட முடியும். அதை சொந்தமாக்கினால்தான் இஸ்ரவேலருக்கு அந்த ஆலயம் கட்டுவதற்கு அந்த பிளேஸ் கிடைக்கும். இப்ப அந்த இடத்துல வேற ஒரு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றி தெய்வ ஜனம் தொழுது கொள்ளும்படியான ஒரு காரியம் நடைபெற அது பிடித்தாக வேண்டும். அதற்குள்ள காலம் இதுதான். அந்த காலங்கள் கனிந்து விட்டது. அதே வேளையிலே தன்னுடைய வருகையும் சமீபித்து விட்டது. ஹல்லேலூயா. எப்போ அவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்களோ ரகசிய வருகையும் அதோடு கூட இருக்கும். ஏன்னா ஆலயத்தை கட்டி இவங்க கூட போறது கிடையாது. ஆலயத்தில் வந்து உட்கார போறது யாரு? சாத்தான் தான் வந்து உட்கார போறோம் சிங்காசனத்தை போட்டு. ஆண்டவர் எப்போ வந்து அதை பிடிக்க போறாரு? ஆண்டவர் பருவம் விட்டு இறங்கி எல்லாரும் நம்ம எல்லாரும் 7 வருஷம் அந்த உபத்திரகாலம் முடிந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட வந்து பூமியிலே 1000 வருட அரசாட்சியிலே தேவன் அங்குதான் சிங்காசனத்தை வைக்க போகிறார். அல்லேலூயா. அதனால அந்த நாட்கள் அதுக்கு அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தெளிவா, ரொம்ப மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த 13வது வசனத்தில் தேவனின் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. இது பூலோக சீயோன். பூலோக சீயோன். அந்த சர்ச்சை இல்லை, தேவாலயம் இருந்த இடம் இல்லை. அப்ப அங்கு பூலோக சீயோனை நிறுவ ஆண்டவர் அதற்கான காலத்தை குறித்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது சபையாகிய சீயோன். 21, 22 வருஷத்து வாசிக்க 102, 21, 22. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இந்த மூன்றாவது சீயோன் தான் அகில உலகத்திலும் பரவி கிடக்கிற ஆவிக்குரிய தேவனுடைய சபைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒவ்வொரு சபையும் அது ஆவிக்குரிய சீயோன் தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஒரு சீயோனுடைய சபையாக காணப்பட வேண்டும். சீயோன் என்றால் ஒரு பரிசுத்த சபை, ஆவிக்குரிய சபை, கர்த்தரை ஆராதிக்கிற சபை என்று அர்த்தம். இந்த சீயோனிலே நாம் அதைத்தான் ஏசாயா 12:6 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 12:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. 12:6 சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேல் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ
தேவனுடைய சோதரம் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிற நாம் எல்லாரையும் குறித்து கர்த்தருடைய வார்த்தைகள் தான் சொல்லுகிறோம். இஸ்ரவேல் தேவன் நம்மில் பெரியவராய் இருக்கிறார். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சீயோன் சபையை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சீயோனில் தேவனுடைய ஆலயத்தை நாம் எல்லாரும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அது எதுனால அதனுடைய பவுண்டேஷன் என்ன? இயேசு கிறிஸ்து தான் அவருடைய மூலைகள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆராதனை, ஒரு ஜீவிதம் ஒன்றுமே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மூலைகள். அவன் தான் நமக்கு அஸ்திபாரம் போடுகிறார். எப்படி அஸ்திபாரம் போடுகிறார்? அந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இவர்களாலே எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. நாமளா அல்ல, நம்மையே நாம கட்டல. தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் இவர்கள் அந்த எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து மூலைக்கல். அவர் மேல் நாம் எப்படி முழுவதும் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம் எழுப்பி வருகிறோம். நீங்களே அந்த ஆலயம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாம அந்த ஆலயம். சீயோன் என்பது ஒரு பரிசுத்தமான சபை, பரிசுத்தமான சபை கூட்டம், பரிசுத்த ஆலயம், பரிசுத்தர்கள் கூடும் சபை. அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். பிலதெல்பியா சபை பரிசுத்த சபை, ஆவிக்குரிய சபை, ஒரு எழுப்புதல் நடந்த சபை, மணவாட்டி சபை. இப்படியாக அந்த சபையை குறித்து நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சபையானது ஒரு எழுப்புதல் உள்ள சபையாக மாற வேண்டும். சீயோன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சபையாக காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 126:22 நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த பூலோக சீயோனும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. எது? பூலோக சீயோன். அதுதான் இனிமேல் கட்டப்படக்கூடிய அந்த சீயோன். அப்ப அந்த பூலோக சீயோனும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டாம் வருகை என்பது பகிரங்க வருகை. இரண்டாம் வருகை என்பது பகிரங்க வருகை. இந்த இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதங்கள் அமர்கிற இடம், அதுதான் எது? அந்த சீயோன். அந்த சீயோன் மீட்பர். நீங்க ஏசாயா 59:20 நீங்க வாசிக்கும் பொழுது, ஏசாயா 59:20 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே நீர்களை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே நீர்களை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையா இருந்தான். ஆண்டவருடைய இரண்டாம் வருகை யாருக்காக தான் வர்றாரு? இஸ்ரவேலுக்காக தான் வர்றாரு.
யாக்கோபின் புத்திரனுக்காக தான் வர எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நமக்கு வர மாட்டாரா? நம்மளத்தான் ரகசியவர்களை எடுத்துக்கொண்டு போயிருவாரு. அல்லேலூயா. உபத்திரவத்துக்கு காணுறதுக்கு முன்னாடி அதனாலதான் நாம உண்மையான விசுவாசிகளா இருக்கோம். நாம உண்மையான விசுவாசிகளாக இருந்து கர்த்தருக்கு உண்மையாக ஆராதனை செய்து ஒரு உண்மையான பரிசுத்த சபையாக ஒரு மணவாட்டி சபையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் மணவாட்டியை மணவாளன் என்று சொல்வார். ரகசிய வருவையிலே கூட்டி சென்று விடுவார். அல்லேலூயா. மணவாட்டி சபையோடு கூட அங்க 7 வருஷம் கல்யாண வீடு. அல்லேலூயா. அந்த 7 வருஷம் அங்க கல்யாண விருந்தும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக நாம் என்ன செய்வோம்? தேவனை புகழ்ந்து பாடி அங்கு நாம் கழித்து கொண்டிருப்போம். பூமி எப்படி இருக்கும்? 3 வருஷம் உபத்திரவகாலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவகாலம். இவ்வளவு உபத்திரவகாலம் முடிந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் அந்த பூலோக சீயோனிலே வந்து அமரும். அல்லேலூயா. 4 மலைகள் சூழ்ந்த அந்த இடம்தான் அந்த சீயோன் நகரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த பூலோக நாம் வாழும் இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலே சோதரம் நாம் எல்லாரும் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்பட போகிறார் என்று நாம் வாசித்தோமே, அதை போல நம் ஒவ்வொருடைய ஊழியமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நேரம், பணம், உழைப்பு எல்லாமே சீயோனை கட்டி எழுப்புகிற காரியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நமது சபையில் ஒரு உண்மையான ஒரு ஜெப வீடாக மாற வேண்டும். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை அட்டாட்சிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபாச நாளை என்ன செய்யுங்க? நியமிங்க. இது எல்லாமே இந்த வருஷத்துல நாம ஆரம்பிச்சோம். எத்தனை பேர் நீங்க வந்தீங்க உபாச கூட்டங்களுக்கு? காலையில் வருகிறது, சாயங்காலம் வருகிறது கிடையாது. எக்காலம் ஊதியாச்சு, எக்காலம் ஊதியாச்சு. நாம தான் ரயில்வே செய்கிறது கிடையாது, அதில் கலந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் வரப்போகிறார். சொல்லப்படுகிறது விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அல்லேலூயா. 2:15 வாசி, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இன்றைக்கு உள்ள சபையிலே இதுதான் மிக மிக அவசியம். மிக அவசியம் இதுதான். ஏனென்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக காணப்படும். ஜெப ஆவியினாலே நிரப்பப்பட்ட சபையாக காணப்படும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை சபைக்கு இருக்கணும். ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த சபையாக காணப்படும். நாம் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அப்படி நம்முடைய சபை காணப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையிலே நாம காணப்படுவோம். அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் என்பது வேதத்திலே 152 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்கு இன்னொரு ஒரு செல்ல பெயர் என்று சொன்னால் தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? தாவீதின் நகரம். நீங்க அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. தாவீதின் நகரம் என்பது 40 முறை வேதத்திலே வருகிறது. தாவீதின் நகரம் என்று. பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த சீயோன் நகரம் பலஸ்தீனத்திலே 4 மலைகள் மேல் கட்டப்பட்ட ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையும் கண்மலையாம் இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட சபை. அதைத்தான் நம்ம இப்ப வாசம். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 4 மலைகளின் மேல் கட்டப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயம் அதுதான் குறிப்பிடுகிறது. இப்ப அது இல்லை. இப்ப அதுதான் பழையபடி என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அதை என்ன செய்வாரு? அதற்கான குறித்த நேரத்தை எல்லாம் சீக்கிரமாக அது எல்லாம் நிறைவேறக்கூடிய காரணங்கள். அப்ப சங்கீதம் 78
நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 78. நாம் அந்த சீயோனிலே நாம் பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலராகத்தான் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாம சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், எத்தனை பேரை நாம சபைக்கு அழைத்திருக்கோம், எத்தனை பேருக்கு நாம ஜெபம் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சிலர் தான் என்ன செய்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 60 78 சங்கீதம் 60 68 வரை உள்ள காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலே உள்ள வாசஸ்தலத்தை விட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டு சீயோன் என்று அதை அழைக்கிறார். அதற்கு முன்பதாக இருந்த ஒன்று என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அதுதான் சீயோன் என்று அழைக்கப்படுகிறது. சீலோ 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 என்று அழைக்கப்படுகிறது. அதில் நான் பார்க்கிறோம், வாசிங்க அந்த 60வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. சீயோன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வாசஸ்தலம். சீயோன் என்று அழைக்கப்படுகிற அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், அதற்கு முன்பதாக சீலோ என்று அழைக்கப்படுகிறதான ஒரு சபை இருந்தது. அந்த சீலோ அது ஏன் தள்ளப்பட்டது, ஏன் ஆண்டவர் அதை வெறுத்தார்? சீலோவில் உள்ள வாசஸ்தலம் என்று சொல்லி 78 60 வாசிக்கிறோம். 67வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 67வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை சீயோன் சபை, தள்ளப்பட்ட சபை சீலோ சபை. நல்ல கவனமா இப்பதான் சத்தியத்துக்கு மாறும். சீயோன் சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், சீலோ சபையை ஆண்டவர் தள்ளிவிட்டார். ஏன் சீலோவை தள்ளிவிட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சீலோ உள்ள வாசஸ்தலத்தை தள்ளிவிட்டார். இரண்டாவது, யோசேப்பின் கூடாரத்தை ஆண்டவர் என்ன செய்தார், வெறுத்து விட்டார். எப்ராயிம் கோத்திரத்தையும் வெறுத்தார். அதாவது ஒரு தனி மனிதன் தள்ளப்பட்டால் முழு கோத்திரம் வெறுக்கப்பட்டது, முழுமையான சபை தள்ளப்பட்டது. அதற்கு பதிலாக தேவன் தாவீது என்னும் தனி மனிதனை தெரிந்து கொண்டார். யூதா முழுமையான கோத்திர யூதா கோத்திரத்தை முழுமையான கோத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். சீயோன் என்று முழு சபையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதுதான் சீயோனை தெரிந்து கொண்டார் என்று அந்த 78 68 நாம் வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்தை நமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 70வது வசனத்தில் 78 70 நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 3 காரியத்தை ஆண்டவர் தள்ளுகிறார், 3 காரியத்தை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். தனிப்பட்ட மனிதன் யோசேப்பினுடைய கூடாரம் தள்ளப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் யோசேப்பின் கூடாரத்தை தேவன் புறக்கணித்தார் என்பதற்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகத்திலே 45:5 நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், உங்களை எல்லாரையும் ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை ஏற்றிற்கு அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். வேதத்திலே யோசேப்பு, யோசுவா, இயேசு
இந்த மூன்று பேருமே ரட்சகர்கள், ரட்சகர், சேவியர் என்று சொல்லி காட்டுவோம். இந்த மூன்று பேர் அதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று அவனை முன்பே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்று அதே வேளையில இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவன் தான் என்ன செய்யறான், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறவனாக யோசுவா இருந்தான். மோசேக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் யோசுவாவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆனா இந்த யோசேப்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவன் கூட ஏன் தள்ளுறான்னு தெரியுமா? அவனுடைய பின்னடியார்கள், பின்னால அவனுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் வழி வரும் பொழுது பாவத்திலே வாழ்ந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு செவியாக சாய்க்கிற, கர்த்தரை ஆராதிக்காமல் விட்டுவிட்டார்கள். சீலோ அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதமும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்விட்டு போவார். தரிசனம் இல்லைன்னா சபையை சீர்விட்டு, தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். அதான் நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய தரிசனத்திற்கு சபை இணைந்து வந்தார். இந்த சபை இப்ப இருக்கிற இந்த கூட்டல்ல 5 மடங்கு இல்லை, 1000 மடங்காக பெருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. என் தரிசனத்துக்கு நீங்க யாருமே இல்லை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஓட்டத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அநேக இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் உங்களை கால் பண்ணி எதுக்கு வாங்க, வெள்ளிக்கிழமை வாஷிங் பிரேயருக்கு வாங்க, வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. நான் வாங்க நீங்க வீக்கிறது என்ன போயிருந்தீங்க, வீணான வீக்கத்துக்குள்ள போயிருந்தீங்க. வரணும், சபை எழுப்புதல் அடையணும், சபை வீழ்ச்சி அடையணும், சபை புதுப்பிக்கப்படணும், சபை எழுதியணும், ஒரு எழுப்புதல் வரணும், உயிர் வீழ்ச்சி அடையணும். அது ஆண்டுடைய வசனத்தினால்தான் அப்படிப்பட்ட உயிர் வீழ்ச்சி வரும். இந்த யோசேப்புடைய பின்னணியார்களை நீங்க கவனித்து பார்த்தா அவங்கள்ட்ட பரிசுத்தம் இல்லை. யோசேப்பின் மகன் தான் யாரு? எப்ராயிம். எப்ராயிம் தேசத்துக்கு தான் யோசுவா பிறந்தார். எப்ராயிம் கொடுக்கப்பட்ட தேசத்துல தான் யோசுவா பிறந்தார். ஆனா யோசுவா பிறந்த நாட்கள்ல எப்ராயிம் கோத்திரத்தாருக்கு கிடைத்த சுதந்திர பாகத்துல தான் இருந்தது, சீலோ இருந்தது. இந்த சீலோவில் தான் யோசுவாவுடைய நாட்கள் முதல் ஏலியினுடைய நாட்கள் வரை அங்கு ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. வாசு பாத்தீங்கன்னா என்னாம 13:8, யோசுவா 18:1, நியாயாதிபதிகள் 18:1, நியாயாதிபதிகள் 18:31. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய பின்னணிகளாகிய ஏலியின் பிள்ளைகள் ஓப்ரி, பினகாஸ் ஆசாரிப்பு கூடாரத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள் மிக கேவலமாக நடந்து கொண்டார்கள். பயங்கரமான பாவங்கள். ஆண்டவரை தேட வருகிற பெண்களை அவர்கள் தர்மசாலையில் நடந்த மாதிரிதான் கற்பழிப்பு, கொடூரமான காரியங்களை செய்தார். அவருடைய மரணம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரே நாள்ல சென்று போறாங்க. ஓபனி பிரகாசம் ஏலியுடைய பிள்ளைகள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏலி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சுகமா இருக்கணும், பிள்ளைகளுக்காக அவன் அப்படியே அவங்களை கண்டிக்காம. நீங்க எடுத்து வாசிக்க நியாயாதிபதி புஸ்தகம், க்ளோரி டு காட். நியாயாதிபதி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 18:31.
இப்ப என்னது பெண்ணு? ஆண்டுடைய ஆசைக்கு கூடாரத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை கொண்டு போய் மீகா ஒன்றின் கொண்டின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சுரூப வணக்கமாக மாறிட்டு தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தத்தை இழந்து போயிட்டு தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், மனம் திரும்பி இருக்கலாம். ஆனா யோசிப்பை போல ஒரு ரட்சகனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் விரும்பும் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனாலே வெறுக்கப்படுவீர்கள், தேவனாலே தள்ளப்படுவீர்கள், தேவனாலே புறக்கணிக்கப்படுவீர்கள். தேவன் சவுலை புறக்கணித்தார், தாவீதை தேர்ந்து கொண்டார். ஏன் சவுலை தள்ளினார்? அவன் கீழ்ப்படியாமல் போனார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய ராஜ்யபாரம் அவரோடு முடிந்து விட்டது. அவருக்கு பின்னர் அவனுடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் உட்காரவே இல்லை. ஆனால் தாவீது அவருடைய சிங்காசனம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுடைய நாம் நமது பரிசுத்தத்தை இழந்து போனால் பரிதாபம். பரிசுத்தம் நம்முடைய இலக்காக இருக்குமானால் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார், நம்மை வெறுக்கவே மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை அதுதான் மிக மிக அவசியம். நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். எப்ராஹிம் கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு காரியம் என்று சொன்னால் எண்ணாமும் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாம அங்க பார்க்கிறோம், எப்ராஹிம் கோத்திரத்தினாகிய யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ சோதரம் 13:8 எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. ஓசேயா என்பதுதான் யோசுவா. அல்லேலூயா. ஓசேயா பிறந்தான் என்பதற்கு இது சாட்சி. அந்த கோத்திரத்தில் பிறந்த இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறவனாய் இருந்தான். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தான், கானானை பங்கிட்டு கொடுத்தான். ஆனால் அவனுடைய அந்த நாட்கள் அதுக்கு பிறகு ஜனங்கள் பரிதாபமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய பின்னணியார்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளை வழிகள் எல்லாம் தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். நீங்க 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12-22 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏலி குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஏலியுடைய குமாரர்களும் ஆசாரியர்களாய் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்படின்னா கர்த்தருக்கு பயம் அவர்களுக்குள்ளே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏலி குமாரன் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாளின் மக்கள் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு வேற விதமான வித்தியாசமான மக்கள். ஆனால் ஏலி ஒரு ஊழியக்காரன். அவருடைய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அதனாலே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஜனங்கள் யாரு சொல்றாங்க, ஏலிட்டு சொல்றாங்க, ஏன் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அப்படி இந்த பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. ஒரு ஆசாரியன் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை சுற்றி சொல்லணும். அதே 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசி பாருங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள்.
இங்கே நியாயாதிபதியா இருந்தவங்க யார்? ஏலி. அவன் நியாயாதிபதிகள் தீர்ப்பார்கள். ஒரு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானையாகி அவருக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றால் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். தகப்பன் சொல்லை கேளாத 22 வசனத்தை வாசிக்க. 21-22 வாசிக்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பத்திற்கு 3 குமாரனை 2 குமாரத்தையும் பெற்றார். சாமுவேலின் பிள்ளையாண்டன் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். ஏலி இந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரன் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதை கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடத்தைகளை சொல்ல கேட்கிறேன். அப்ப அவனுக்கு தெரியல, அப்படித்தானே? அப்பனுக்கு தெரியாம பிள்ளை தப்பு பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா கண்டுக்கிடவே இல்லை. கவனிப்பு இருக்கணும். தன்னுடைய ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்தை நடத்துகிற போதகருக்கு அங்க என்ன நடக்குது என்பது தெரியும். அதனாலதான் நான் அடிக்கடி நான் சொல்றேன், ஊழியத்துக்கு உங்களை அனுப்பிவிட்டா வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்க போறீங்க, என்ன பண்ணீங்க? அநேக ஊழியத்துக்கு அப்படி போறோம்னு சொல்றவங்க எப்படிலாம் போவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள் ஊழியத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்கங்க போய் அவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. தவிர ஊழியம் என்பது கர்த்தருக்கு நேராக ஆத்துமாக்களை திருப்புவது. அப்ப நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தை உங்களை அனுப்புற ஊழியக்காரர்